கண்களை மூடி நாம் ஜெயிப்போம். உங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் உங்களை காத்து நடத்துகிறவரே, உங்களுடைய கிருபை இறங்கும்படியாகவும் உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் கொடும்படியாகவும் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரை உங்களை வருந்தி அழைக்கிறோம். இது இறங்கி வாரும் இயேசுவை செபத்திற்கு ஆகும். இந்த நாளிலே உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். நான் சிறு வயதிலே கடம்பத்தூர், பேரபாக்கம், நரசிங்கபுரம், இலுமியம் கூட்டூர் என்று ஒரு ஊர்ல சிறுவர் புகலிடம் என்ற ஹாஸ்டல்ல 7 வருஷம் படித்தேன். அந்த ஹாஸ்டல்ல 7 வருஷம் படிச்சு ஆண்டவரை பற்றி நன்றாய் ஜெபித்து படிக்கும் போதே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவருக்காக ஜீவிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாய் செய்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த சிறு புகலிடம் என்ற அந்த ஹாஸ்டல்ல வார்டன் பேசும்போது வசனத்தை கொடுப்பார். மத்தேயு 7:7 கேளுன்னு சொல்லுவார். மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று. அருமையானவர்களே, அநேக நாட்களுக்கு முன்பாக சென்னை பட்டணத்திலே திடீரென்று ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. அந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போது அநேக பள்ளிகள், காலேஜுகள், எல்லா பிள்ளைகளும் போகிறதற்கு வழி இல்லாமல் எப்படி என்று திகைத்துக் கொண்டிருந்தனர். எப்படியோ அநேக ஜனங்கள் கார்ல, பைக்ல எப்படியோ போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு வாலிப பெண் மாத்திரம் அந்த காலேஜ் ரோட்ல வேற வழி இல்லாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று ஒரு கார் ஒன்று வந்தது. எப்படியாவது இந்த கார் மூலியமாவது நம் வீட்டுக்கு போய் நம் ஜீவனை தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அந்த கார் டோர் ஓபன் ஆனது. அது ஒரு கை பிடித்து அந்த பெண்ணை உள்ளே இழுத்து கொண்டனர். உள்ளே போன பிற்பாடு பார்த்தா 4 ஆண்கள். இந்த பொண்ணுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று அந்த காருடைய உள் டோர் பிடியை பிடித்து வெளியே குதித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது டோர் பார்த்தா உள்ள புடி இல்லை, புடி கழட்டப்பட்டிருந்தது. வெளியே வர முடியாத சூழ்நிலை. கார் வேகமாய் மகாபலிபுரம், கோல்டன் பீச் அந்த பக்கமாய் வேகமாய் கடந்து சென்றது. இந்த மகள் உள்ளத்துல ஒரே பயம், என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி ஒரு சவுக்கு தோப்பு காடு வரும்போது அந்த காரை நிறுத்தி அந்த 4 பேரும் அந்த வாலிப பெண்ணை பிடித்து வலித்து கொண்டு போனார். அந்த சவுக்கு தோப்புக்குள்ள இழுத்து கொண்டு போகும் பொழுது இந்த மகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த மகள் இயேசுவே என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த வேளையில கூப்பிடும் பொழுது அந்த யாரும் மற்ற அந்த சவுக்கு காடு பகுதியிலே திடீரென்று தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை அந்த மகள் மீது இறங்கினது. அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையை பேசும் பொழுது அந்த 4 பேரும் எரிகிறதே எரிகிறதே என்று கத்த ஆரம்பித்தனர். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாரோ ஒரு தேவதையை நாம் கொண்டு வந்து விட்டோம் தெரியாமல் என்று சொல்லி ஒரு போர்வையை எடுத்து அந்த மகளை சுற்றி
திரும்ப அந்த காருக்குள்ள போட்டு எந்த இடத்துல ஏற்றினார்களோ அதே இடத்துல கொண்டு வந்து பிடித்து தள்ளிவிட்டு ஓடிவிட்டார்கள். தேவதையை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் கதறினார்கள். பிரியமானவர்களை, இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், கேளுங்கள் தரப்படும் என்று ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது உதவி செய்கிற ஒரு தெய்வம் உண்டானால் அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே அநேக ஆபத்துகளிலே அநேக ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். ஆனால் இந்த மத்தேயு 7:7 என்ற வசனத்தை அவர்களுக்கு ஒரு விசையாய் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அருமையான தேவ ஜனமே, எதை கேட்க வேண்டும்? ஒரு மனுஷன் ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்று ஒருவன் இருந்தான், ஒரு மகன். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் பேர் ஏசா, இளையவன் பேர் யாக்கோபு. ஆபிரகாமை தேவன் 14 சந்ததிக்கு அப்புறமாய் தெரிந்தெடுத்தார். ஆனால் தெரிந்தெடுத்த இந்த ஆபிரகாம் பிள்ளை இல்லாத இருக்கும் பொழுது தேவன் அந்த ஆபிரகாமுக்கு, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி தேவன் ஆசீர்வதித்து நடத்தினார். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளைதான். வானத்து நட்சத்திரம் போல ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவாதி தேவன் ஒரே மகனை தான் கொடுத்தார். ஆனால் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். அதிலே மூத்தவன் இளையவன். அருமையான, இங்கே நாம் பார்த்தோம், கேளுங்கள் தரப்படும். இந்த ஈசாவுடைய வாழ்க்கையிலே அவன் வீட்டில் இல்லாமல் எப்பொழுதும் காடு பகுதியிலே மிருகங்களை வேட்டையாடுகிறவன். யாக்கோபு என்பவன் வீட்டிலேயே இருப்பான். ஏசா வனவாசி, காடுகளிலே சுற்றி திரிந்து ஏதாவது மிருகங்கள் கிடைக்கும் பொழுது அதை கொன்று வாய்க்கு ருசியாய் சமைத்து தகப்பனாருக்கு குடும்பத்திலும் சாப்பிடுவார்கள். அவனுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. ஆனால் யாக்கோபு வீட்டிலேயே இருக்கிறவன், கூடாரவாசி. ஆனால் ஒரு நாள் நடந்த சம்பவம் பாருங்க. இந்த ஏசா வேட்டையாடி ஒன்றுமில்லாமல் களைப்பாய் கடந்து வந்தான். வீட்டிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா களைப்பாய் கடந்து வந்து யாக்கோபை பார்த்து கேட்கிறான், அந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லி கேட்கிறான். களைத்து வந்திருக்கிற மனுஷனுக்கு கண்களிலே சிவப்பாய் தெரிகிறது. இந்த காலத்துல எத்தனையோ கூழ் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், ஆனா எந்த கூழும் சிவப்பாய் இல்லை. யாக்கோபு எப்படிதான் சிவப்பாய் செய்தார் என்று எனக்கே தெரியல. கேசரி பவுடர் போட்டாரான்னு நான் தெரியல. அந்த நாட்களிலே இந்த யாக்கோபு அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இந்த சிவப்பை கூழ் செய்திருக்கிறார். இந்த சிவப்பு எந்த பெயிண்ட் கலர்ல கூட அந்த சிவப்பு வராது. ஒரிஜினல் சோப்பு பிளட்டு தான் ஒரிஜினல் ரெட்டு பிளட் இருக்கும். அதுக்கு அடுத்தது மதுபான ரத்த வர்ண கலர்ல இருக்கும். பூக்கள் ரெட்டா இருக்கும், தேவனால் படைக்கப்பட்டது. ஆனா பெயிண்ட் காலண்டர் டிசைனுங்கள் எல்லாமே எதுவுமே ரெட்டா இருக்காது. இந்த ரெட்டு கலரை இந்த யாக்கோபு கூழ் செய்தார். இந்த களைப்பான ஏசா அந்த கூழ் கேட்டார். கேளுங்கள் தரப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரே, யாரிடத்தில் கேட்க வேண்டும்? அருமையான தேவச்சனமே, தாயிடத்தில் கேட்க வேண்டிய காரியத்தை சகோதரனிடத்தில் கேட்டான். அருமையான தேவச்சனமே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. தாயின் அன்பு போல இந்த உலகத்துல வேற எந்த அன்பும் இல்லை. அநேக நாட்களுக்கு முன்பாக ஒரு குடிகாரன்
அந்த தாய்க்கு ஒரே மகன். அவள் மருமகள் எப்போ பார்த்தாலும் மாமியாரை பார்த்து சொல்லுவாள், மகன் குடித்துட்டு வந்த உடனே அவர்களை போட்டு அடி, எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவன் குடித்து வந்து பெற்ற தாயை போட்டு பல முறை அடிப்பான். ஒரு நாள் அதே மாதிரி குடித்து விட்டு கடந்து வந்தான். அவள் மனைவி பார்த்து சொன்னார், என்னை நீ நேசிக்கிறது உண்மையானால், உண்மையான அன்பு நீ செலுத்துவாய் என்று சொன்னால் நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை செய் என்று சொன்னார். என்ன சொன்னால் என்று சொன்னால், ஒரு தாயாருடைய இருதயத்தை எனக்கு கொண்டு வான்னு சொன்னார். இவன் பயங்கர குடியில ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு நீட்டா பெற்ற தாயிடத்தில் வீட்டுக்கு போனான். கொலை செய்து விட்டான். தன் மனைவிக்காக தன் தாயாருடைய இருதயத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே கடந்து வரும் பொழுது வாசல் தடுத்து கீழே விழுந்தான். விழும்போது கையில் இருந்த இருதயம் நழுவி விழுந்து துடித்தது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, ஏப்பா மெதுவாய் போகக்கூடாதா? அருமையான தேவ ஜனமே, தாய் அன்பானது தன் ஜீவன் போனா கூட அந்த அன்பு மாறாது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான அன்பு. தன் ஜீவனை சிலுவையில கொடுத்து நம்மை ரட்சிக்கும்படியார் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அதே கத்தி எடுத்துக்கொண்டு போய் அந்த அன்பை அறிந்த அந்த வாலிபன் தன் மனைவியை கொலை செய்தான். இது அநேக நாட்களுக்கு முன்பாக நான் ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை சொன்னார்கள். பிரியமான தேவச்சனமே, இந்த தாயின் அன்பு எது கேட்டாலும் அவர்கள் திரும்ப எதுவும் கேட்க மாட்டார்கள். ஆனால் சகோதரனிடத்தில் யாக்கோபிடத்தில் கேட்கும் பொழுது யாக்கோபு எதை கேட்டான் என்று சொன்னால், கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்டான். பாருங்க, ஒரே ஒரு வேளை கூழுக்காக ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகம் என்பது அவனுக்கு வருகிறதான சந்ததி. அந்த சந்ததியிலே இயேசு பிறப்பது, தெய்வம் பிறப்பது. அந்த சந்ததி ஆறு போல 12 ஓடுகிறது. அந்த சந்ததி வானத்திலே ஏறி தேவனுக்காக சிங்காசனத்தை உருவாக்குறது. இப்பேற்பட்டதான பெரிய காரியத்தை ஏசா நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் களைப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரே ஒரு கூழுக்காக சிஸ்ர புத்திர பாகத்தை விட்டு போட்டான். எங்கு கேட்க வேண்டும் என்று சொன்னால், தாயின் மேலாய் அன்புடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதை கேட்டாலும் அவர் தருவார். வேதம் சொல்கிறது, we shall ask anything in my name, I will do it. பிரியமான தேவச்சனமே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் தருகிறவர். அடுத்த ஒரு காரியம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமான தேவச்சனமே, எதை கேட்க வேண்டும் இந்த உலகத்திலே? பசிக்காக சிஸ்ரபுத்திர பாகத்தை இழந்தான். ஆனால் பிரியமான தேவச்சனமே, ஒரு மனுஷன் இருந்தான் இந்த உலகத்திலே, பெரிய ராஜா, மகாராஜா. வேதம் சொல்லுகிறது, 4 ராஜாக்களை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் ராஜா கிங் ஜேம்ஸ் விஷன், ஜெனிசிஸ்ல, ஆதியாகமத்துல 10:10, இங்கிலீஷ் பைபிள்ல தான் இருக்கும். இன் தி பிகினிங் கிங்டம் பாபேல், முதல் ராஜ்யம். தமிழ் பைபிள்ல இருக்காது, இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். இன் தி பிகினிங் கிங்டம், முதல் ராஜ்யம் பாபேல். அந்த பாபேலை தான் பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் கடந்து வந்து அவர்கள் வானளாவிய கட்டடங்களை கட்டினார்கள். இதுதான் உலகத்தில் முதல் ராஜ்யம். இரண்டாவது ராஜ்யம் இந்த பிரியமான தேவச்சனமே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ராஜாக்களிலே கடந்து வந்தவர் நேபுகாத் நேச்சார். இந்த நேபுகாத் நேச்சார் என்பவர் உலகத்தை ஆண்ட மகாராஜா. இந்த மகாராஜா, அவரை தவிர
இந்த உலகத்தை ஆளுகிற வேறு ராஜாக்கள் இல்லை. நாம் இந்த உலகத்தை ஆளுகிறோமே, நமக்கு பிற்பாடு இந்த உலகம் என்னவாகும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு தரிசனத்தை கண்டார், ஒரு சொப்பனத்தை கண்டார், உலக பிரகாரமாய் ஒரு கனவு கண்டார். தன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா 127 நாட்டில் இருக்கிற ஜோஷியர்களையும் குறி சொல்கிறவர்களையும், பிரியமானவர்களே, மந்திரவாதிகளையும் எல்லாரையும் அழைத்தார். நான் கண்ட சொப்பனத்தையும் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் கேட்டார். 127 நாடுகளில் ஒருவரும் அந்த அர்த்தத்தையும் நீ கண்ட கனவையும் தரிசனத்தையும் எங்களால் சொல்ல முடியாது, அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியாது. நீர் கண்ட கனவை சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அதற்கு அர்த்தம் சொல்லுவோம் என்று சொன்னார்கள். அந்த ராஜா மகா புத்திமான். அவர் சொன்னார், நான் கனவை சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு அர்த்தமாய் பொய் சொல்லுவீர்கள், ஆகையினால நீங்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும், நீங்கள் எல்லாம் எருக்கலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சட்டம் போட்டு விட்டார். தேசத்தில் எல்லாரும் மறிக்க வேண்டியது. அந்த சூழ்நிலையிலே 127 நாடுகளிலே அடிமை தனத்தில் இருந்த யூத தேசத்து மனுஷனாகிய தானியேல் என்பவன், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தானியேலை குறித்து சொல்கிறது. தானியேல் துரைமார், ஞானம் உள்ளவன், கல்வி நிபுணர், பழுது ஒன்றும் இல்லாதவன். இப்படி பிடிக்கப்பட்டு அவன் கொண்டு போகப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நேரத்திலே தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அருமையான தேவச்சின்னமே, ராக்காலத்திலே ராஜா கண்ட தரிசனத்தையும் சொப்பனத்தையும் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராக்காலத்திலே முழங்கால் படி போட்டு தானியேல் ஜெபிக்கிறான். அருமையான தேவச்சின்னமே, இந்த உலகத்திலே ஒரு ராஜா கண்ட கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் பரிசுத்த ஆவி உள்ள ஒரே ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தாசன் இரவு நேரங்களிலே தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். நடந்த சம்பவம் என்ன? எந்த ராஜாவுக்கு தரிசனத்தை காண்பித்தாரோ அதே தேவன், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை அறியும்படியாய் தானியேலுக்கு ராக்காலத்திலே தேவன் தரிசனத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தானியேல் சொல்கிறான், என்னை மகாராஜாவாகிய உலகத்தை ஆளுகிற நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக என்னை கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். தானியேல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நீர் படுத்து உறங்கும் பொழுது நமக்கு பிற்பாடு இந்த உலகம் எப்படி இருக்கும், நமக்கு பிறகு இந்த உலகம் என்னவாகும் என்று சொல்லி நீர் நினைத்து படுத்தி, அப்பொழுது உனக்கு முன்பாக ஒரு மகா பெரிய ரூபம் உள்ள ஒரு உருவம் நின்னது. அந்த உருவம் தலை தங்கம், அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளி, அதன் வயிறும் தொடையும் வெண்கலம், அதன் கால்கள் இரும்பு, அதனுடைய பாதங்கள் பாதி இரும்பு பாதி மண்ணு. நீ பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கல் உருண்டு வந்தது, அந்த சிலையின் மேல் மோதினது, அது பதரை போல அடித்து சென்றது. அந்த கல்லோ நிலைத்து நின்றது. பிரியமான தேவச்சனமே, காலத்தில் நடக்கக்கூடியதை சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர், அவரே உலக ராஜ்யங்களை ஆளுகிறவர். வேதம் சொல்லுகிறது,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தூபம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுறது கவர்மெண்ட் அப்பான் ஹிஸ் ஷோல்டர். ஒரு ராஜாவை ஏற்படுத்துவதும், அந்த ராஜ்யங்களினுடைய நிலைமைகளை அறிவதும், அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தோன்றுவதும் அவரே தேவன். அருமையான தேவச்சனமே, 21 வருஷமாய் மரத்தடியாண்டியில் ரயில்வே ரோட்ல, ஜாயிண்ட் ஆபீஸ் ஐநாவரம் ரயில்வே ரோட்ல ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஜோஷுவா. அருமையான தேவச்சனமே, அப்படிப்பட்டதான மனுஷன் ஒரு நாள் நான் போகும் பொழுது ஒரு 3 பெரிய தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், வரப்போகிற ராஜ்யம் யார் யார் என்று சொல்லி. ஆனால் அந்த மனுஷன் மாத்திரம் என்று சொன்னால், ராஜ்யங்களை ராஜாக்களை உருவாக்குறவர் தேவன். இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். அவர் பேர் ஜெயராமன் ஜோஷுவா, சிபிஎம் சர்ச்சை சேர்ந்தவர். இந்த தானியேல் கல் உருண்டு வந்ததை சொன்ன உடனே தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். 127 நாடுகளை ஆண்ட ராஜா பரிசுத்த ஆவி பெற்ற தானியேல் முன்பாக அடிமையாய் கடந்து வந்து தன் தேசத்தில் இருக்கிற புருஷனுக்கு முன்பாக, வாலிபனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தான். இது எதை ஒப்பு கொடுக்கிறது என்று சொன்னால், உலகத்தையே ஆண்டாலும் தன்னை தாழ்த்துகிற நேபுகாத்நேச்சார் தேவன் ஒருவரோடு கூட இருக்கும் பொழுது, வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவன் மகிமையை செலுத்தும் பொழுது, அந்த ராஜா முகம் குப்புற விழுந்து அந்த தானியேலுக்கு, நீரே உங்கள் தேவனே தேவன், அவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர், அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறார் என்று சொன்னார். அருமையான தேவச்சனமே, 3வது சீஷர்கள் கேட்டார்கள். முதல் கேட்டது ஏசா சகோதரனிடத்தில் கேட்டார். கூழ் கேட்டதனால ஆசீர்வாதத்தை இழந்தான். 2வது கேட்டது தானியேல், அநேக ஜனங்களை காப்பாற்றி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் ஒருவர் உண்டு என்பதை நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தி தேவனிடத்தில் கேட்டதற்கு பதில் கிடைத்தது. 3வது சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். 3வது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, மணி 10:30, நான் முடிக்க போகிறேன். கண்களை மூடுவோம், கேளுங்கள் தரப்படும். Ask, it shall be given you. If you shall ask anything in my name, I will do it. Jesus சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அவர் பதில் தருகிற தேவாதி தேவனாயிருக்கிறார். உங்கள் இதயத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த போராட்டத்திற்கு ஒரு விடுதலை தாங்க, உம்மை அறிகிற அறிவிலே என்னை வளருங்கன்னு சொல்லி கேளுங்க, தருவார். அன்பின் ஆண்டவரே, இந்த கல்வாரி ரத்தம் செய்யும் ஆண்டவர், நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறீர். பிதாக்கள் தேவன் ஆண்டவர், தங்கள் ஆபத்திலே கேட்கும் பொழுது நீர் அவர்களை விடுவித்து பல முறை காப்பாற்றி வந்தீர். ஆண்டவரே, அநேக அற்புதங்களை செய்து அப்போஸ்தலர் 10:38 படி
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், வல்லமையினாலே நிறைந்தவராய் அற்புதங்களை செய்து கடந்து வந்த தேவாதி தேவன், நம்முடைய நாமத்தில் நிமித்தம் நீர் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். நான் அற்புதமான ஊழியக்காரன் இயேசு மூலம் ஜெபம் பிதாவே. அல்லேலூயா. இவ்வளவு நேரமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்துக்குரியதாக இருந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நாம் விட்டு விடாதபடி நாம் அந்த வார்த்தையின்படியே நாம் நடந்தோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த தேவ மனுஷன் ஐயா உடைய வார்த்தைகளை பேசி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்களை அறிந்து கொள்ளும்படியாய் வார்த்தை மூலமாய் உழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தாவே அநேக சின்னங்கள் அப்பா அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவையெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய், அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை உண்டு கொடுக்கும்படியாய் உதவி செய்வீராக. அப்பா, நாங்கள் கடைசி காலங்களிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே கைவிடாதபடி இந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சேரும்படியாய் இப்படி சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு கட்டப்பட்ட உங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்தவர்கள் ஆண்டவரை விரும்பியாய் போகாதபடி ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு கடந்து போகும்படியாய் உதவி செய்யும். எல்லா விண்ணப்பங்களுடைய பாதபடியிலே வைக்க பொறுப்படுத்த நடக்கும். புதிய கனமகிமெல்லாம் எடுக்கிறேன் என் மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் எங்களோடு இணைந்திருப்பதாக. ஆமென்.